வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். எடுத்த உடனே ஹாலிவுட்ல இறங்குற பாரு அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜயை விட 3 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது ராபர்ட் டவுனி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்வல்ஸோடைய சீரீஸ்லேயே அவெஞ்சர்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஹிட்ன்றது நமக்கு தெரியும். அயன் மேன் அப்படின்னு சொன்னாலே டோனி ஸ்டார்க்னு சொன்னாலே அது ராபர்ட் டவுனி தான் அப்படின்ற மாதிரி அவருடைய நடிப்பை அப்படியே தத்ரூபமா வெளிக்காட்டியிருப்பாரு. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான் மார்வல்லையே அதிகமா வசூல் அடிச்ச ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தானோஸ் எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற காரணத்துக்காக அவரோட உயிரையே கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா மார்வலுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமான ஒரு அப்செட் ஆனாங்க. நிறைய பேர் தியேட்டர்லயே அழுதாங்க. அந்த அளவுக்கு உருக்கமான ஒரு காட்சி, என்னப்பா இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் தான் தமிழ்ல டோனி ஸ்டார்க் வேற டப்பிங் கொடுத்திருந்தாரு. சரி, அதுவும் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு அந்த கேரக்டர் அப்படியே இறக்கும் போது பயங்கரமா ஃபீலிங்லாம் இருந்துச்சு. இந்த விஷயத்தை டைரக்டா எப்படியாவது மார்வலுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லி வேர்ல்டில் இருக்கக்கூடிய மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அது இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, பேசாம ராபர்ட் டவுனியை உள்ள இழுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியா உருவாகக்கூடிய அவெஞ்சர்ஸோடைய படத்துல இல்ல, அடுத்தபடியா உருவாகக்கூடிய மார்வல்ஸோடைய படத்துல டாக்டர் டூம் அப்படின்ற ஒரு கேரக்டரா உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. எஸ், அந்த விஷயத்துக்கு அனௌன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்திருந்தாங்க. அது அப்படியே மாஸ்க் கழட்டிட்டு நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பயங்கரமான ஒரு கரகோஷம். சரி, இந்த படத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்க இவங்க வேணும் அப்படின்னு கேட்டதுனாலே என்னமோ தெரியல 670 கோடி ரூபாய் இந்த படத்துக்கான சம்பளமா அவர் கேட்டிருக்காராம். அந்த சம்பளத்தையும் கொடுக்கலான்ற மாதிரி மார்வல் முடிவு பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கோடி கணக்கில் கொண்டு கொடுக்க தான் செய்வாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார் அப்படின்னு சொல்லி 2 படம் உருவாகுது. இந்த 2 படத்துக்கு சேர்த்து தான் இந்த அமௌண்ட் அவர் கேட்டிருக்காரு. ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த படத்தை ஒரே டைமா ஷூட் பண்ணி ஆனா பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறதாவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 பாகங்களும் ரிலீஸுக்காக உலகமே காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பதான், ஜவான், டங்கி இந்த படங்களுடைய வெற்றிக்கு அப்புறமா ஷாருக் கான் கை வச்சிருக்கிற படம் தான் கிங். இந்த படத்துல ஷாருக் கானுடைய மகளான சுஹானா கானும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் இந்த படத்தோடைய அப்டேட்லாம் ஒன்னொன்னா வரதுக்கு முன்னாடியே ஷாருக் கான் ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்காக, ஒரு சின்ன சிகிச்சைக்காக வெளிநாட்டு கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் அவருக்கு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அது சரிபட்டு வரல. அதனால பேசாமல் வெளிநாட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் அவருடைய கண்ணுக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களாம். இதனால இந்த கிங் படத்துடைய வேலைகள் அப்படியே நிற்குது. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாகவே நம்முடைய தமிழ் இயக்குனர் ஒருத்தரோட கை கோர்க்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு? மேபி திரும்ப வந்து நம்ம தான் அட்லிக்கு ஹேட்ரிக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விஜய் அவர்கள் வச்சு நிறைய படம் ஹேட்ரிக்காக கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் போது ஷாருக் கான் அவர்களுடைய அட்லி திரும்ப இணைய போறாரா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற நம்மளுடைய தல அஜித் அடுத்ததான் என்ன படத்துல இறங்க போறாரு? முதல்ல இந்த படத்தை முடிச்சுட்டுமே அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அடுத்த படத்துடைய அப்டேட் இப்போயே நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு சாதகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. பிரசாந்த் நீல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ கேஜிஎஃப், சலார் அப்படின்ற வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அடுத்தபடியா இவர் அஜித் அவர்களோட கை கோர்க்க போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேஜிஎஃப் உடைய பார்ட் 3 வந்துச்சுன்னா அதுல அவர் தாங்க வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் சும்மா கதை கட்டுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசாந்த் நீலுடைய மச்சானும் கன்னட சினிமாவுடைய நடிகருமான ஸ்ரீமுரளி இருக்கார் இல்லையா? அவரு அஜித் அவர்களுடைய நெருங்கிய நண்பன். அதனால அவர் போய் திடீர்னு மீட் பண்ணியிருக்காரு. எப்பயும் மீட் பண்ணாத அவர் திடீர்னு மீட் பண்ணி இதை போட்டோவை வேற ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்? அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்ன விஷயம் அஜித்தும் பிரசாந்த் நீலும் இணைய போறாங்க அப்படின்றதுதான். அதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாமே கன்னடத்துல தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனால் தல அஜித் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இந்த பக்கம் தான் இருக்காங்க. அதனால நீங்க இந்த பக்கம் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அஜித் அவர்களுடைய அப்டேட்ஸ் அப்படின்னாலே சுரேஷ் சந்திரா அவர்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ சுரேஷ் சந்திரா அவர்கள் கிட்ட இருந்து வந்த விஷயம் என்னன்னா 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா படத்தை பத்தின எந்த விஷயமும் அவங்க பேசவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் மீட்டப்பா நடக்கும், அப்புறம் படமா நடக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா 1000 கோடி அந்த படத்துக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இப்பவே முத்திரை குத்தியாச்சு. அனிமல் அப்படின்ற வெற்றி படத்துக்கு அப்புறமா சந்தீப் ரெட்டி வங்கா அடுத்தபடியா கை வச்சிருக்கிற படம் தான் ஸ்பிரிட். இந்த படத்துல யார் ஹீரோ? பிரபாஸ் அப்படின்ற மாதிரி பட்டையை கலப்புற மாதிரி ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து அஃபிஷியல் போஸ்டரான்னு கூட நம்ம ஏற்றுக்க முடியாது. பட் இருந்தாலும் அதில் மாசான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. போலீஸ் கதாபாத்திரத்தில் பிரபாஸ் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் இதில் ஒன்றெல்லாம் கிடையாது, டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் இப்போ டபுள் ஆக்ஷன் படங்கள்லாம் வரது குறைஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த படத்து மேலே நம்பிக்கையை வச்சு டபுள்
ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்களாம். ஆல்ரெடி பார்த்தோம்னா இப்போ தான் கல்கி 2898 AD 1000 கோடி 1100 கோடி அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக இப்போது இந்த படத்தையும் கை வச்சிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பாக பிரபாஸுக்கு இனி அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ராஜா சாப் அப்படின்ற ஒரு ஹாரர் ரொமான்டிக் காமெடி படத்தையும் நடிக்கிறாரு. அது போக ஃபுல் ஆக்ஷன் படமாக இந்த படத்துலையும் களமிறங்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.